ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ETL டெவலப்பர்னா என்ன, ஸோ நம்ம ஒரு ETL டெவலப்பர் ஆகணும்னா என்ன ஸ்கில் செட்லாம் தேவை, அப்படியே ஒரு ETL டெவலப்பருக்கு எந்த அளவுக்கு கெரியர் growth இருக்கும், எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும், இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி நம்ம இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ETL டெவலப்பர்னா என்ன? ETL அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் அப்படின்றது தான் ETLன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா வேர்ல்டில் வந்து இந்த ETL அப்படின்றது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ETL டெவலப்பர் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹெட்ரோஜீனியஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேசஸ் இருக்கும். லைக் மேபி எக்ஸலாக இருக்கலாம், இல்லைனா லைக் ஒராக்கல் டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லைனா சீக்வல் டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லைனா என்ன டேட்டா பேஸாக வேணாலும் இருக்கலாம். சீக்வலில் அந்த டேட்டாவை எல்லாம் ஃபுல் பண்ணி க்ளீன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி அதை வந்து டெஸ்டினேஷனுக்கு லோட் பண்ணுறது தான் ஒரு ETL டெவலப்பரோட வேலை. செகண்டா, ஒரு ETL டெவலப்பர் ஆகணும்னா என்ன ஸ்கில் செட்லாம் நமக்கு தேவைன்னா கண்டிப்பாக SQL அப்படின்ற நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சீக்வல் கொயரி லாங்குவேஜிங் அப்படின்ற ஒரு சீக்வல் கொயரி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது பிரைமரி ப்ரீ ரெக்வெஸ்ட். அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ETLல அந்த ஒரு கெரியர் பார்த்து நம்ம நல்லா சூஸ் பண்ண முடியும். அது ஒன்று. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் நம்மளால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸஸை வந்து நம்மளால அனலைஸ் பண்ண தெரியணும். லைக் டேட்டா எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், எல்லா டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸும் நம்ம கற்றுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லும்போது நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. லைக் ஃபில்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூட்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், சார்ட்டர், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் டேட்டா மாடலிங் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது டெஸ்டினேஷனோட டேட்டா எப்படி இருக்கு, நம்ம எப்படி இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி எப்படி லோட் பண்ணணுன்ற அந்த ஒரு ஸ்கில் செட்டும் நாலேஜும் நமக்கு இருக்கணும். ஸோ டேட்டா மாடலிங் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரியணும். சீக்வல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது கூட வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டில் வந்து நிறைய ETL டூல்ஸ்லாம் இருக்கு. நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. நான் நோட் பண்ணி வச்சிருக்கிற சில ETL டூல்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃபர்மேட்டிக்காவோட பவர் சென்டர், அதுக்கப்புறம் அப்பாச்சி ஏர்ஃப்ளோ, அதுக்கப்புறம் IBM டேட்டா ஸ்டேஜ், Oracle டேட்டா இன்டிகிரேட்டர், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட SSIS அப்படின்னா லைக் சீக்வல் சர்வர் இன்டகிரேஷன் சர்வீசஸ், அதுக்கப்புறம் AWS ஓட க்ளூ, அசூர் டேட்டா ஃபேக்டரி. நான் சொன்னதுல ஒரு லிமிட்டடான ஒரு ETL டூல்ஸ் தான். இதை தவிர நிறைய இருக்கு மார்க்கெட்ல. நீங்க ஏதாச்சும் ஒன்னும் போது நீங்க பிளைண்டா போய் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. மார்க்கெட்ல எந்த ஒரு டூலுக்கு வந்து டிமாண்ட் இருக்கு, யாரு வந்து எந்த டூலை வந்து நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் ரீசர்ச்லாம் பண்ணிட்டு அதை நீங்க கன்சிடர் பண்ணி ரைட்டான ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோ இல்ல ஒரு ரியல் டைம் எக்ஸ்பர்ட் கிட்டயோ நீங்க இந்த வந்து டூலை வந்து கண்டிப்பா கத்துக்கலாம். அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கத்துக்கிறது மட்டும் கிடையாது, அதை வந்து நீங்க டே டு டே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபைனலா வந்து எந்த அளவுக்கு கெரியர் growth இருக்கும், எந்த அளவுக்கு இந்த ETL டெவலப்பர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பேசியிருப்போம். என்னன்னா டேட்டா தான் பிசினஸோட ஒரு கோர் திங் ஆனது. லைக் டேட்டா வச்சு தான் நிறைய பிசினஸ் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறத ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் கொண்டு வர்றதுனால நீங்க வந்து இந்த ETL டெவலப்பர் ETL டூல்ஸ் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போ நிறைய பிசினஸ் வந்து டேட்டா வந்து அனலிட்டிக்கல் டேட்டாபேஸ் பில்ட் பண்ணணும், ஒரு வேர்ஹவுஸை பில்ட் பண்ணணும்னா நிறைய டிஃபரெண்ட் சோர்சஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து டேட்டா பில்ட் பண்றதுக்கு நிறைய ETL டெவலப்பர்ஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படுவாங்க. டேட்டா வேர்ல்டு இருக்கிற வரைக்கும், டேட்டா வேர்ல்டு கண்டிப்பா எப்பயுமே இருக்கும். அது அந்த ஒரு இருக்கிற வரைக்கும் ETL டெவலப்பருக்கான டிமாண்டும் இந்த growthம் இந்த சேலரியும் நல்லாவே இருக்கும், பெஸ்டா இருக்கும். என்னன்னா நீங்க சூஸ் பண்றது ஒரு ப்ராப்பரான ETL டூலை சூஸ் பண்ணிக்கணும். நீங்க சூஸ் பண்ண வர ETL டூல் வந்து ட்ரெடிஷனலா மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பிசினஸ் வந்து டுவர்ட்ஸ் கிளவுட் மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்க சூஸ் பண்ற ETL டூல் வந்து அது கிளவுட்லயும் ஒர்க் பண்ணக்கூடிய, இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்றக்கூடிய ஒரு ETL டூலை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா சோ கிளவுட் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஸ்கோப் வந்து நிறைய இருக்கும். சோ உங்களால ஈஸியா வந்து வேலை வாங்க முடியும். கன்சிடரிங் நீங்க ஒரு அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு மாஸ்டர் ஆவறீங்க, ஒரு எக்ஸ்பர்ட் ஆவறீங்க, உங்களால வந்து ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ETL டெவலப்பரா ஒரு நல்ல பேயோட ஒரு நல்ல கம்பெனில உங்களால ஜாப் கண்டிப்பா வாங்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான். லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடி.